வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளில் தேர்வு செய்த கேள்விகளுக்கு இந்த ரமலான் மாதத்தில் இந்த நேரலை மூலமாக பதிலளிப்பதற்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டால், ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃப்ங்கிற ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை தேடுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்கிற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த இஅ்திகாஃபை இந்த ஆண்டு பள்ளியில் நம்ம நடத்த முடியாது. பள்ளி வாசலை பூட்டி கிடக்கிற ஒரு நேரத்தில் இந்த இஅ்திகாஃபை நம்ம எப்படி நாங்கள் நிறைவேற்றுவது என்று கேட்குறாங்க. அதாவது வேறு வேறு வணக்கங்களை எல்லாம் எங்கே வேணாலும் நிறைவேற்றி கொள்ளலாம். இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் அது பள்ளி வாசலில் தான் இருக்க வேண்டும். ஏன் பள்ளி வாசலில் தான் இருக்க வேண்டும்னு சொல்கிறோம்னு கேட்டால், இஅ்திகாஃப் என்பதுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டால், உலகத்தினுடைய தேவைகளை விட்டு ஒதுங்கி இருத்தல். எல்லா விதமான தேவைகளை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. மலஜலம் கழித்தல் போன்ற அவசியத்திற்குத்தான் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரணுமே தவிர வேறு மாதிரி விஷயத்திற்கு வரவே கூடாது என்று சொல்லி இருக்கும் பொழுது, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மனைவியை பார்த்துக்கிட்டு பிள்ளையை பார்த்துக்கிட்டு ஒருத்தரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இன்னொருத்தர் வராது, இஅ்திகாஃபில் வராது. அப்போ வீடுகளில் போய் நான் இஅ்திகாஃப் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இஅ்திகாஃப் அன்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜிதி, மஸ்ஜிதில் நீங்கள் மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது அந்த பெண்களோடு நீங்கள் சேராதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ பள்ளி வாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்கணும். இஅ்திகாஃபை வீட்டில் இருந்தோம் என்று சொன்னால் இஅ்திகாஃபுக்குரிய கண்டிஷன் எல்லாமே அடிபட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தை வீட்டில் சாப்பிட்டுக்குருவோம், உணவு எல்லாமே வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு துறந்து விட்டு செல்வதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். அது சாத்தியமில்லை. அப்போ சாத்தியம் இல்லாட்டி எல்லாம் கேட்பானா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு சக்தியை பற்றி தான் எல்லாம் கேட்பான். இப்போ இஅ்திகாஃப் ஏன்ப்பா நீ இருக்கலை, ஏன் அந்த சுண்ணத்தை கைவிட்டாய் என்றால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பள்ளி வாசல் இல்லை, பூட்டி கிடக்கிறது, நாங்கள் எங்கே போய் இருக்கிறது, இப்படி நம்ம ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த காரணத்தினால இந்த வருஷம் பள்ளி வாசலில் இஅ்திகாஃப் இருக்க முடியாத காரணத்தினால் வீடுகளில் இருக்க முடியாது. இப்னு அப்பாஸ் அவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில மக்கள் வீடுகள்லையே ஒரு பள்ளிவாசல் வச்சுருப்பாங்க, பிரேயர் ஹால், அதில் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதை பார்த்து விட்டு என்ன சொன்னாங்கன்னா, பிதஅத்துகள் பெரிய மார்க்கத்தில் ஒரு பெரிய பாவம். அந்த பிதஅத்தில் ஒன்று தான் வீடுகளில் அமைந்திருக்கிற பள்ளிவாசலுக்குள்ளே இஅ்திகாஃப் இருப்பது. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் பிதஅத்து என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த இஅ்திகாஃப் என்பது இந்த ஆண்டு நமக்கு முடியலை, விட்டுற வேண்டியதுதான். அதே நேரத்தில் முடியலை என்ற காரணத்திற்காக நம்ம விட்டால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். நம்ம வேணும்னு விடலை. நெசமாக வருஷம் இஅ்திகாஃப் இருந்தவர்கள் இந்த வருஷம் நான் இருக்க விரும்புகிறேன், எனக்கு முடியலை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? இஅ்திகாஃப் இருந்ததற்கான கூலியை தருவான். அதே நேரத்தில் இஅ்திகாஃப் உங்களுக்கு இருக்க முடியாவிட்டாலும் வீட்டில் இருக்கும் பொழுது இஅ்திகாஃபில் இருந்தால் என்னென்னலாம் செய்வோம்? குர்ஆனை ஓதுவோம், தொழுவோம், மார்க்க விஷயத்தில் ஈடுபடுவோம், படிப்போம். அந்த வேலையை தான் செய்வோமே தவிர வியாபாரம் பண்ண மாட்டோம், மற்ற விஷயம்லாம் ஈடுபட மாட்டோம். அந்த மாதிரி இஅ்திகாஃபில் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலாக நம்ம இருப்போமோ, இபாதத்தில் அதிகமாக கடைசி 10 நாளில் மூழ்குவோமோ, அந்த மாதிரி மூழ்கி கொண்டு அந்த நன்மை அடைந்து கொள்ள முடியும். இஅ்திகாஃப் என்பதனுடைய கணக்கில் அது வராது. அதனால் இஅ்திகாஃப் இப்போ நமக்கு கடைப்பிடிக்க முடியாத ஒரு நிலை, நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாரு, முகமது, இந்த கேள்வி கேட்டவர் முகமது முஜாஹித் ராயபுரம். இந்த கேள்வி கேட்குறவர் யாருன்னு கேட்டால், கீழே கொழும்பிலிருந்து முகமது அருகம்ங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. சில ஆண்கள் தோற்றத்தில் ஆண்களாக இருப்பார்கள், அவங்களுடைய உடல் ரீதியாக ஆண்களாக இருந்தாலும் உள்ளத்தை பொறுத்தவரை பெண்கள் மாதிரியான ஒரு மனோநிலையில் இருப்பார்கள். செயல்பாடெல்லாம் பெண்கள் மாதிரியே அவங்களுக்கு காணப்படும். அப்படியானவர்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வது என்று கேள்வி கேட்குறார். இதை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, இந்த திருமணத்தை பற்றி பேசும் பொழுது யார் என்னுடைய சுன்னத்தை வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ
அவர் எண்ணெயை சேர்ந்தவர் இல்லை. அவ்வளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருந்தாலும் யாருக்கு வலியுறுத்தப்பட்டது? யாருக்கு இயலுமோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான சக்தி இவருக்கு இல்லைன்னு தெரிகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும், சந்தோஷமாக இருக்கணும், மனைவி மக்களோடு இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆசை அவர்களுக்கு இல்லை. அப்படி இருப்பார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களே எப்படி இருப்பார்கள். அப்போ குடும்ப வாழ்க்கையில் யாருக்கு நாட்டமே இல்லையோ அவர்கள் திருமணம் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்? திருமணம் என்பது கணவன் என்பவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், மனைவி என்பவள் கணவனை சந்தோஷப்படுத்தணும். அந்த ரெண்டு பேர்கிட்ட அந்த தன்மை இல்லை என்று சொன்னால் அவர்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை விளையாடுகிறார்கள், அவங்களுக்கு கேடு செய்கிறார்கள் வந்துடும். இந்த காரணத்திற்காக வேண்டி சரி நமக்கு குடும்ப வாழ்க்கை நம்ம செட் ஆகலை, நம்ம திருமணம் பண்ணாமலே நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம் என்று ஒருத்தர் முடிவு செய்தாரையானால் அதுதான் சரியான முடிவு. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு மனிதனையும் அவன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. கல்யாணம் பண்ணத்தான் வேணும், பண்ணவே சக்தி இல்லையே அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண சொல்கிறது? அப்படி மார்க்கம் சொல்லாது. அந்த 286 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். வலா துஹம்மில்னா மாலா தாகத லனா பிஹி, இறைவா எங்களுக்கு எதுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்திராத, எந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய இயலாதோ அதை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று துவா செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அப்போ இதில் என்ன விளங்குறது? சுமத்த மாட்டான்னு விளங்குறது. அல்லாஹ் நமக்கு சக்தி இல்லாத ஒன்றை சுமத்த மாட்டான் என்ற காரணத்தினால்தான் அதை என்னிடத்தில் கோருங்கள் என்று நமக்கு அல்லாஹ் அந்த 286 வசனத்தில் கற்றுத்தருகிறான். அப்போ நமக்கு சக்தி இல்லாத ஒன்றை கண்டிப்பாக அதை அல்லாஹ் வற்புறுத்த மாட்டான். அப்படிப்பட்டவர் திருமணம் செய்யாமல் இருந்தால் அவர் நபி வழியை புறக்கணித்தவர், மார்க்கத்தை புறக்கணித்தவர் என்று சொல்லக்கூடாது. ஒருத்தர் திருமணம் பண்ணாமல் இருந்தார்னா துருவிலாம் விசாரிக்கக்கூடாது. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் திருமண ஆசை இல்லை, வேறு மற்ற எல்லா காரியம் செய்கிறாரு, அவரை போட்டு தினமும் போட்டு திருமணம் கல்யாணம் எப்போ கல்யாணம்னா தேவண்டதான் பண்ணியிருப்பார். அவரை போட்டு குடஞ்சி என்ன செய்யக்கூடாது, அதை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரம் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு 2 விஷயம். ஒன்று, அந்த இல்லற வாழ்க்கைக்கு உடல் தகுதி வேணும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது பொருளாதார தேவை. அவன் தனக்கும் உழைக்க வேண்டும், மனைவிக்கும் உழைக்க வேண்டும், அதற்கு பிறகு சந்ததிகளுக்கு உழைக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கிற காரணத்தினால அந்த 2ம் சரியாக இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ண முடியும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் இந்த மாதிரியாக வாழ்ந்துக்கிற அந்த சஹாபாக்கள் கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ணுறாங்க, அவருக்கே ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு துணிக்கு மறுதுணி மாற்று துணி இல்லை. இப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களால திருமணம் செய்ய இயலாது. அதை ரசூலுல்லாஹ் அழகாக விளக்குறாங்க. எப்படி? உங்களில் யாருக்கு மனிஸ்தா அல்பா அத்த, யார் திருமண செலவினங்களுக்கு சக்தி பெறுகிறாரோ, செலவினங்கள் என்று சொன்னால் மகர் கொடுக்கறது, அந்த பெண்ணை பராமரிக்கிறது, மற்ற விஷயங்கள், ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு வீடுன்னு ஒன்று வேணும்ல, ஒரு குறைஞ்சபட்சம் வாடகை வீடாவது, அது கூட இல்லை. ரோட்டில் இருக்கிறார், அவர் ரோட்டில் இருக்கிற கல்யாணம் பண்ணி எப்படி செய்வார்? இப்படி இருந்தால் யாருக்கு அந்த வசதி இருக்கிறதோ ஃபல் யத்தஸவ்வஜ், அவர் திருமணம் செய்யணும். என்ன ஃபைன்னஹு அகல்லுல் பஸரி, அது பார்வையை தாழ்த்தும் என்று சொன்னால் அதாவது வேறு பக்கம் பார்க்காமல், கண்கள் வேறு பக்கம் போகாமல் தடுத்து நிறுத்தும். வாஹ்சனுல் ஃபர்ஜி, கற்பையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது பொருள் வசதி உள்ளவனுக்கு. மல்லம் எஸ்ஸத்தி, யாருக்கு அந்த சக்தி இல்லையோ, எந்த சக்தி இல்லை? உடம்புல சக்தி இருக்குது, காசு இல்லை, கல்யாணம் பண்ணி அதை கொண்டு போவதற்கு உரிய அளவுக்கு நம்மள்கிட்ட ஆற்றல் இல்லை என்று இருந்தால் அலைஹி பிஸ்ஸௌமி, அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும். நோன்பு என்ன செய்யும்ன்றது அந்த ஆசையை விஜாவுன் முறிக்கும், ஆசையை ஒரு கட்டுப்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில் 1905 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார விஷயத்தில் ரொம்ப 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 முடியாமல் ஒருத்தர் இருந்தால் அவர் கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், நோன்பை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம். அப்போ இவருக்கே இந்த மாதிரி இருக்குது என்று இவர் சுண்ணத்தை மீறினவர் ஆக மாட்டார். யார்?
உடம்புல ஆற்றல் இருக்குது, வலிமை இருக்குது, இளமை இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவருக்கு இந்த பொருள் வசதி இல்லை. அப்படி இருந்தால் அவர் திருமணம் பண்ணாமல் இருந்தால் நபி வழியை புறக்கணித்தவரா? இல்லை. நபி தானே அந்த உத்தரவு சொல்கிறாங்க. எந்த நபி வந்து என் சுன்னத்தை புறக்கணிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த நபி தான் சொல்கிறார்கள், யாருக்கு சக்தி இல்லையோ நோன்பு வச்சுக்க, நோன்பு வச்சு அந்த பசி வரும் பொழுது 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. பசி வரும்போது எல்லா விதமான உணர்வுகளும் கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது இந்த உணர்வும் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகிவிடும். அப்படிங்கும் பொழுது அறவே அந்த ஆற்றல் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? பொருளாதார வசதி இல்லாதவனையே நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கிறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உடல் ரீதியாக அந்த சக்தி இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன செய்வார்? அதனால் திருமணம் பண்ணாமல் அவர் என்ன செய்யணும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாகிவிடக்கூடாது என்பதை உணர்ந்து அவங்க என்ன செய்யணும்? எனக்கு வேலை இருக்குது, ஏதாவது சும்மா நன்மையை நாடி ஏதாவது சொல்லிக்கிறலாம், வேறு வேறு காரணங்களை சொல்லிக்கொள்ளலாம். அது கிண்டல் பண்ணுவார்கள் இல்லாட்டி உலகத்தில். அதை தவிர்ப்பதற்காக வேண்டி வேறு மாதிரியான காரணத்தை சொல்லி கொண்டாவது அவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கலாம், பண்ணாமல் தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் அடுத்தவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, மற்றவங்கள்லாம் திருமணம் பண்ணணும். இதுதான் அதுக்குரிய அடிப்படை. அடுத்ததாக ஒரு கேள்வி, அது நவீன பிரச்சனையாக இருக்கிற கொரோனா குறித்த ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி என்று சொன்னால், இந்த கேள்வி கேட்டவர் பேரணாம்பட்டிலேருந்து ஒரு சகோதரர் அனுப்பியிருக்கிறாரு, ஒரு ஆடியோவை அனுப்பியிருக்கிறார். இந்த ஆடியோவை கேளுங்கன்னு கேட்டு இதில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து சரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஆடியோவை கேட்கும்போது அதில் என்ன இருக்குது என்று கேட்டால், அது ஒரு இமாம் வந்து ஜும்மாவில் பயான் பண்ணுகிறார். பயான் பண்ணி இந்த கொரோனாக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அந்த நம்பிக்கை விட்டுற விஷயம்லாம் கரெக்டு தான். ஆனால் ஏன்னு கேட்டால், எந்த உலக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் எந்த ஒரு காலத்தில் ஏற்பட்ட தொற்று நோயாக இருந்தாலும் 5 மாதத்துக்கு மேலே இருந்தது கிடையாது, சரித்திரத்தில் கிடையாது. தொற்று நோய் வரும், 1 மாதத்தில் ஓடி போயிடும், 2 மாதத்தில் ஓடி போயிடும், 3 மாதத்தில் ஓடி போயிடும். 5 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். உலக வரலாற்றில் உள்ள தொற்று நோய் வரலாறு பூரா எடுத்து அவருக்கு தெரிஞ்ச வரலாறு பட்டியல் மாதிரி போடுறார். இது 3 மாதத்தில் போச்சு, இது 4 மாதத்தில் போச்சுன்னு சொல்லி. அதனால் இந்த கொரோனாவும் டிசம்பரில் ஆரம்பித்தாலும் ஜனவரியில் தான் வீரியமாக வந்தது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேயோட க்ளோஸு அப்படின்னு வகி வந்த மாதிரி சொல்கிறார். மேக்கு அப்புறம் கிடையாது அவர் அப்படின்னு சொல்லி என்னமோ இவர் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறார். முதல் விஷயம், இதில் 2 தப்பு இருக்கிறது. உலக வரலாற்றில் ஒரு 5 மாதத்துக்கு மேலே எந்த வைரஸுமே இருந்தது இல்லைங்கிறார்கள், அது பொய்யான தகவல். அப்படி இருந்தால் கூட அப்படி தான் எல்லாம் இருக்குமா? இது வரைக்கும் வந்த ஒரு வைரஸ்லேருந்து இது வித்தியாசமாக தானே இருக்குது. இது வரைக்கும் உள்ள ஒரு வைரஸ் வந்து 5 மாதத்தில் போயிடுச்சுன்னு உண்மையாக வைத்து கொண்டாலும் இந்த வைரஸ் 10 மாதம் இருக்கலாமே. அதுலேருந்து இது எப்படி நீங்கள் ஜாயிண்ட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு வைரஸும் ஒவ்வொரு வெரைட்டியாக உள்ளது, ஒவ்வொரு தன்மை கொண்டது, அதனுடைய பரவுற விதம் வந்து வித்தியாசமானது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 5 மாதத்துக்கு மேலே இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி அடித்து இல்லவே இல்லைங்கிறார். இனி கிடையாதுன்ற அளவுக்கு சொல்கிறாரு. அது தப்பு. அது போக 5 மாதத்துக்கு மேலே தொடர்ச்சியாக அந்த வைரஸ் நோய்கள்லாம் இருந்தது இல்லையா என்று கேட்டால் இருந்திருக்குது. இப்போ சார்ஸ்ன்ற ஒரு வைரஸ், இந்த கொரோனாவுக்கு ரிலேட்டிவான ஒரு நோய் தான் அது. இந்த சார்ஸுங்கிற ஒரு வைரஸ் வந்துச்சு. அது 2002ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் ஆரம்பித்து 2003 ஜூலையில் தான் அது வந்து முடிவு. ஒரு வருஷம், 5 மாதத்தில் முடியலை. 1 வருட காலம் அந்த சார்ஸ் நோய் வந்து புரட்டி எடுத்தது. அப்போ இப்படி 5 மாதத்தில் முடியுங்கிறீங்க? அப்போ இந்த கொரோனா என்பது 5 மாதத்தில் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லது. 5 மாதத்துலேயும் முடியலாம், இன்னும் அதை தாண்டவும் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த அதிகமான உலகத்தில் இழப்பு ஏற்படுத்தின நோய் வந்து இன்ஃப்ளூயன்ஸாண்டு ஒரு நோய். அது வந்து 1918 20 வரைக்கும் நீடிச்சு 2 வருஷம் தொடர்ச்சியாக இருந்திருக்குது. எந்த அளவுக்குன்னா நம்ம இந்தியாவில் கூட அதில் அதாவது 1,30,00,000 பேர் மரணித்தார்கள் அந்த நோயில். அந்த 1918-20 காலகட்டங்களில் உலகையே புரட்டி போட்ட அந்த நோயில் வந்து உலகம் பூரா 50 கோடி பேர் பாதிக்கப்பட்டார்கள். இந்தியாவில் இவ்வளோ பெரிய மரணம் வந்து இந்திய சரித்திரத்தில் ஏற்பட்டதே கிடையாது. 1,30,00,000 பேர். அப்போ நம்ம ஒரு 4,000 பேர் 3,000 பேர் இறந்து போனதே ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வைரஸ் வந்து தாக்குதல் வந்து 5 மாதத்துல இருந்துச்சு. 2 வருஷம் புரட்டி போச்சே.
அந்த தாக்குதல் வரும். 10 நாளில் போகிற வைரஸ் இருக்கிறது, 1 மாதம் போகிற வைரஸ் இருக்கிறது, 5 மாதம் போகிற வைரஸ் இருக்கிறது, அது 1 வருஷத்தில் போன வைரஸ் இருக்கிறது. அப்போ இது மாதிரியான ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது 1918 ஆரம்பித்து 1920 தான் முடியுது, சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி வெள்ளைக்காரன் காலத்தில். அப்போ அவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. அது 2 வருஷம் இருந்திருக்குது. அதனால் 5 மாதத்தில் முடியும் என்று சொல்வது ஒரு சரியான தகவல் இல்லை. அதே மாதிரி ஏசியன் புளூன்னு ஒரு வைரஸ் நோய் வந்துச்சு. அது 1956லேருந்து 58 காலம் வரைக்கும் என்ன செஞ்சது, அதுவும் நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தியது தான். அதுவும் 2 ஆண்டுகள் இருந்திருக்கிற பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் 4 வருஷம்லாம் இருந்திருக்குது. நம்ம என்னமோ 5 மாதம் முடிஞ்சிருக்கிறோம். சில வைரஸ் பரவும், அது பரவிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாளைக்கு? 4 வருஷம் இருந்திருக்கிறது. எந்த நோய்? இந்த கொள்ளை நோய் உலகை அச்சுறுத்திய ஒரு கொள்ளை நோய் 1347 ஆரம்பித்த அந்த வைரஸ் தொற்று 1351 வரைக்கும் 20 கோடி பேர் காலி உலகத்தில். அப்போ 20 கோடி பேரை காலி பண்ணிட்டு தான் அது ஓஞ்சிச்சு. எவ்வளோ நாள் இருந்துச்சு? 4 வருஷமெல்லாம் இருந்திருக்குது. 5 மாதத்தை தாண்டியதே கிடையாதுன்னு அந்த ஆடியோவில் சொல்கிற செய்தி நம்பிக்கை ஊட்டுவதற்கு சொன்னாலும் அது பொய்யா இருக்குது. அது சரியான ஒரு செய்தி கிடையாது. கருப்பு கொள்ளை நோயின்ற ஒரு நோய்க்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இது 1946லேருந்து 1953 வரைக்கும் 7 வருஷம். 1946 அந்த வைரஸ் பரவல் 1953 வரைக்கும் 7 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அப்போ பலியானவர்கள் 7.5 கோடி பேர், 8 கோடி பேர் மரணித்திருக்கிறார்கள். இப்போ 7 வருஷம்லாம் இருந்திருக்கிற எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் அதுக்கு இறைவன் நியமித்த கணக்கு. நம்ம அது 5 மாதம் முடிஞ்சதுனால இதுவும் 5 மாதம் முடியும்லாம் சொல்ல முடியாது. 20 ஆண்டுகள்லாம் இருந்திருக்குது. சில நோய்கள் வைரஸுகள் அது 20 அதெல்லாம் எப்படின்னா கிபி 1165 ரொம்ப ஆரம்ப காலத்துலலாம் என்ன செய்கிறது, அந்த மாதிரி ஒரு பிளேக் நோய் ஆண்டனைன் பிளேக் நோய்ங்கிறது 20 ஆண்டுகள்லாம் நீடித்திருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்குறோம். அதனால் இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அது இப்போ நிபுணர்களுடைய கணிப்பு பிரகாரம் நீடிக்கும் தான் சொல்கிறாங்க. அப்போ நீடிக்கல அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. ஆனால் நீடித்தால் நீடிக்காட்ட ரொம்ப அழட்டிக்கிற வேணாம் அப்படின்னு நம்பிக்கை விட்டலாமே தவிர இதோடு எல்லாம் முடிந்து விடும்னு சொல்லுவது என்ன ஆகும்னு கேட்டால் அவன் ஒரு கணக்கு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறான். உலகத்தில் ஒரு கணக்கு பண்ணி வாழ்கிறான். அப்போ நம்ம ஏப்ரல் மேயோட முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னால் சேமிப்பெல்லாம் காலி பண்ணிடுவான். மேயோட முடிஞ்சு போயிடும்ல, அப்புறம் எல்லாம் சரியாயிரும்ல. அப்படி நம்பிக்கை ஊட்டக்கூடாது. பொய்யான நம்பிக்கை. முடியவும் செய்யலாம், முடியாமல் இருக்கலாம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு சொன்னால் தான் அவங்க தங்களை சேஃப்டி பண்ணிக்கிற முடியும், சேமித்து கொள்ள முடியும், செலவினங்களை சிக்கனப்படுத்தி கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் இந்த பதிவு சரியில்லை. அது சும்மாவில் போய் இதை போய் பயான் பண்ணி மக்களுக்கு பண்ணி இதோட உறுதிமொழி கொடுத்து இதெல்லாம் முடிந்து போய்விட்டது என்று பேசுவது ஒரு தகவலை சரியாக திரட்டாமல், இப்படி திரட்டினா கூட சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கல பார்க்குறோம்ல. அவர் போட்ட பட்டியல் 3 மாதம் 5 மாதம்னு வச்சுக்கிறோங்க. 1 வருஷத்துக்கு பட்டியல் இருக்குது, 2 வருஷத்துக்கு இருக்குது, 4 வருஷத்துக்கு இருக்குது, 7 வருஷம் இருக்கிறது, 20 வருஷம் எல்லாம் இருந்திருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு எல்லாம் நானும் எல்லாம் சீக்கிரம் முடிக்க துவா செய்வோம். ஆனால் அதுக்கு லிமிட்டு நம்ம போட முடியாது. அது அவன் என்ன எழுதி வச்சுக்கிறான்னு தெரியல. எந்த மருத்துவராலையும் கணிக்க முடியலை எவ்வளோ நாளைக்கு முடியும்னு. யாராலையும் சொல்ல முடிக்கிறாங்க இதனுடைய தாக்கம் என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லி அதை நமக்கு வழங்கி கொள்ளணும். இது ஒரு தப்பான ஒரு பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். NTF ஆதரவுடன் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சிறுவர் இல்லம் மற்றும் 1 வருட ஆலிம் மதரசாவில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவர்களை சேர்க்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள 9789085666 7010994520 6380921148 9940012064. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தை ஏற்ற பிற மதத்தைச் சேர்ந்த சகோதரிகளுக்காக 3 மாத தீனியத் அடிப்படை கல்வி, ஆலிமா பட்டம் பெற விரும்பும் மாணவியருக்காக ஓராண்டு ஆலிமா பட்டய படிப்பு ஆகியவற்றுக்காக அதிராம்பட்டினத்தில் அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. தொடர்புக்கு 6381664744 8015379211 8637623634. அடுத்ததாக மதீனாவுக்குள்ள பிளேக் நோய், அந்த கொள்ளை நோய் வராது என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா? அப்படியானால் தற்போது கொரோனா வைரஸ் தாக்கம் மக்கா மதீனாவில் இருப்பது ஏன் கேட்குறேன். அதாவது இந்த கொரோனாங்கிறது ஒரு வைரஸ் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொள்ளை நோய் வராது அப்படின்னு சொல்லியிருந்தார்களே, ஆனால் அப்போ மக்கா மதீனாவுக்கு வரக்கூடாது. மதீனாவுக்கு வரக்கூடாது என்ற ஹதீஸ் இருந்தால் மதீனாவுக்கு வரக்கூடாது. மக்காவில் வராது என்ற ஹதீஸ் இருந்தால் மக்காவுக்கு வரக்கூடாது. அப்படி இருக்குதா? முதல் கேள்வி என்னன்னு கேட்டால், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்பது ஒரு விஷயம். இப்போ நம்ம முதல் விஷயத்தை பார்ப்போம். இன்னைக்கு உள்ள வைரஸ், இப்போ இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் என்ன கணக்கு என்று கேட்டால், சவுதியில் மக்கா மதீனாவில் தான் அதிகமாக இருக்குது, வேறு வேறு நகரங்களை விட. மற்ற நகரெல்லாம் 1, 2, 30, 40 இப்படி இருக்கிறது. ஃபஸ்ட்டு இடம் எதுன்றா மதீனா தான். மதீனாவில் 272 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி போட்ட விவரம் சவுதியில் வெளியிடுவாங்கள்ல, தினசரி வெளியிட்ட கணக்கு பிரகாரம் இன்றைக்கி மதீனாவில் உள்ள கணக்கு என்னென்னு கேட்டால் 272, மக்காவில் 242, மற்ற ஊர்கள்லாம் 140, 160, 100, 80 இப்படி கம்மியாக தான் இருக்குது மற்ற சவுதியில் உள்ள மற்ற ஊர்களெல்லாம். அப்போ இந்த கொரோனாங்கிற தாக்குதல் வந்து மதீனாவில் ஏற்பட்டு இருக்கிறது, அதில் மாற்றம் கிடையாது. இப்போ இப்படி வராது என்று ஹதீஸ் இருக்குதா என்று கேட்டால், ஹதீஸ் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், தொற்று நோய் வராது என்று ஹதீஸ் இல்லை. எந்த தொற்று நோயும் வராது என்று ஹதீஸ் இல்லை. மதீனான்னா அதில் நெருங்கவே முடியாது, அதில் உள்ள மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று ஹதீஸ் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் வராது என்று ஹதீஸ் இருக்கிறது. வேறு நோய்கள் வரும் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. நல்லா விளங்கிக்கணும். குறிப்பிட்ட ஒரு நோய் தான் மதீனாவுக்கு வராது என்று ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் என்று கேட்டால், அது புகாரியில் 1880வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மதீனாவுக்கு வந்து தஜ்ஜால் நுழைய மாட்டான். தஜ்ஜால் அந்த ஆதிக்கம் வரும் பொழுது மதீனாவுக்கும் வரமாட்டான். அதே மாதிரி தாவூன்கிற வார்த்தை வருகிறது, தாவூன் என்கிற ஒரு நோயும் வராது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரியில் 7134 அதுலேயும் இதே மாதிரியான வாசகம் இருக்கிறது. அப்போ இதில் இந்த தாவூன்கிற நோய் வராதுன்னு இருக்குது. தாவுண்டா என்ன? பரவலாக தாவுண்டா காலரா அப்படி தான் சொல்லுவாங்க. அது துல்லியமாக சொல்வதாக இருந்தால் தாவூன் என்பது அது வந்து ஒரு பிளேக் நோய். பிளேக் வகை இருக்கல, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, வகை வச்சுருப்பாங்க. இந்த பிளேக் நோய் என்கிற ஒரு நோயை தான் தாவூன் என்று சொல்லுவாங்க. அந்த பிளேக் நோய் வந்து மதீனாவுக்கு வராது என்று என்ன இருக்குது? ஹதீஸ் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பிளேக் நோய் வந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு பிரகாரம் உலகத்தில் பல ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. நடந்தால் அந்த பிளேக் நோய் மதீனாவுக்கு வந்ததா? உலகத்தில் உள்ள பிளேக் நோயுடைய லிஸ்ட்டை, பிளேக் நோயுடைய என்னன்னு கேட்டால், அது முதல்ல ஒரு விலங்குக்கு ஏற்படும். அதாவது ஆடு மாடு ஒட்டகம் அந்த விலங்குகளுக்கு ஏற்படும். அது ஒரு உண்ணி மூலமாக பரவும். அந்த உண்ணிகள் மூலமாக விலங்குக்கு பரவி அந்த விலங்குல இருந்து மனிதனுக்கு பரவிடும். இந்த உண்ணிகள் வந்து ஆஸ்திரேலியாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் அது வாழ்கிறது. அதன் மூலம் வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் பிளேக். ஒரு உண்ணின்னு ஒன்று இருக்கிறது, அது சில மிருகங்களை தாக்கும். அந்த மிருகங்களிலிருந்து நம்ம தொடர்பு வைக்கிற காரணத்தினாலேயோ சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு காரணத்தினால அது மனிதனுக்கு பரவுனுச்சுன்னா அழித்து நாசமாக்கிறோம். அந்த மாதிரி உள்ள கொள்ளைன்னு என்னது, அள்ளிக்கிட்டு போகிறது மக்களை. இந்த மாதிரி கொரோனா மாதிரிலாம் இல்லை, ஒரு 30 பேர் 40 வராது. ஒரு ஊர்லேருந்து அப்படி போய்கிட்டே இருக்கு, 100கணக்கில் போயிட்டு வந்தவன்லாம் போயிட்டுருப்பான். இப்போ இவ்வளோ பேர் குணமாகி போனாங்கலாம் சொல்கிறோம்ல, இந்த கணக்கில் விதத்தில் குணமடைய மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த பிளேக் நோய்ங்கிறது. இந்த பிளேக் நோயை பொறுத்த வரைக்கும் பிளேக் நோய்க்கு மொத்த வரலாறே வச்சுருக்கிறாங்க. என்ன வரலாறுனா, 165ஆம் ஆண்டு ஒரு பிளேக் நோய் வந்துச்சு. அதாவது 165லேருந்து 180 வரைக்கும் கிபி. 165னா ரசூலுல்லாஹ் காலத்துக்கு ரொம்ப முன்னாடி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ளது. இதில் வந்து 5 மில்லியன் மக்கள் உயிரை காவுவாங்க சொல்கிறாங்க. இந்த பிளேக் வந்து மதீனாவுக்கு வரல. இதான் ஒரு முதல் வரலாற்றில் இருக்கக்கூடிய பிளேக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதை நம்ம எடுக்க தேவையே இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு முந்தினது. நம்ம எடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு தானே அது வரணும். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 1347ஆம் ஆண்டு பிளேக் டெத்துன்றதுக்கு பேர். அந்த ஒரு நோய் வந்தது 47 வந்தது. 47 to 51, 1947 இருந்து 1951 வரைக்கும் வந்துச்சு. இந்த ஐரோப்பா எல்லா பக்கம் வந்துச்சு. இந்த நோய் வரும் பொழுது மதீனாவுக்கு வந்ததா?
ஒரு பிளேக் எப்போவெல்லாம் வந்துச்சுன்னு பார்க்கணும். எப்போவெல்லாம் பிளேக் வந்ததோ அந்த பிளேக்கு பாதிக்கப்பட்ட லிஸ்ட்டு எல்லாமே இருக்கிறது. அதில் வந்து மதீனாங்கிற நகரத்திற்கு இன்னும் வரல. 1347 ஆண்டு அந்த பிளேக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் 1476 ஆண்டு ஒரு பிளேக் நோய் வந்துச்சு. அந்த பிளேக் நோய் எங்கெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டால் மத்திய கிழக்கில் தான் வந்துச்சு. மத்திய கிழக்குன்னா இப்போ அரபு நாடு இருக்குல்ல, அங்கே தான் வந்துச்சு. அதில் எங்கே வருதுன்னா ஹிஜாஸ் மாகாணம் ஃபுல்லாக வருது, ஜித்தா வருது, எம்பு வருது, அது மாதிரி பல எல்லா மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் வருது. மதீனா விட்டுப்புட்டு மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் பாதிக்கிறது. இந்த இதில் வந்து மதீனாவுக்கு மட்டும் வரல. அதாவது ஐரோப்பாவில் வந்த பிளேக்கு மதீனாவுக்கு வராமல் இருக்கிற ஆச்சரியம் கிடையாது. ஆனால் மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் பிளேக்கு வருகிறது 1476 ஆண்டில். அதில் என்ன வரலன்னு கேட்டால் எல்லா ஊர்களையும் புரட்டி போச்சு. சவுதியில் உள்ள எல்லா ஊர்களையும் அந்த பிளேக் நோய் வந்து புரட்டி போட்டது. ஆனால் என்ன வரல, மதீனாவுக்கு மட்டும் வரலன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி. இது வந்து யாராவது தவறுன்னு சொல்வார்களே, ஆனால் மதீனாவுக்கு இத்தனாம் ஆண்டு வந்துச்சுன்னு அவங்க சொல்லணும். மதீனாவுக்கு இந்த தேதி வரைக்கும் மதீனாவில் இந்த பிளேக் நோய் எந்த ஒரு காலகட்டத்திலாவது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு வந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தது கிடையாது. அதே மாதிரி 1592 ஆண்டு அது ஒரு பெரிய பிளேக் நோய் வந்தது. அந்த பிளேக் நோய் லண்டன் பகுதியில் தான் வந்தது, இந்த அரபு நாட்டுக்குள்ளே கூட நுழையலை. அந்த பிளேக்கும் எங்கே வரல, மதீனாவுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் 1629 ஆண்டு அது ஒரு இத்தாலியன் பிளேக்குன்னு பேர், இத்தாலியன் பிளேக் நோயின்னு வந்தது. இது 1629 ஆரம்பித்து 31 வரைக்கும் ஏறக்குறை 2 வருஷம் இந்த பிளேக் நோய்க்கு 2 லட்சம் பேருக்கு மேலே பலியானாங்க. ஆனால் இந்த பிளேக் நோய் வரும்போது மதீனாவுக்கு வந்துச்சா, வரல. அதே மாதிரி 1665 ஆண்டு அப்போ ஒரு பிளேக் நோய் வந்தது. அந்த நோய் வந்தது எங்கள் 65 இருந்து 66 வரைக்கும். இது கிரேட் பிளேக்குன்னு சொல்லி பேர் இதுக்கு. அப்போ இந்த பிளேக் நோய் வந்த பொழுதும் உலகத்துக்கு வந்த பொழுதும் மதீனாவை அந்த நோய் தாக்குனது கிடையாது. 1720 ஆண்டு ஒரு பிளேக் நோய் வந்துச்சு, மத்திய கிழக்கு நாட்டில் பரவியது. மத்திய கிழக்கு நாட்டுனா இப்போ சவுதியில் இருக்குல்ல, அந்த அரபு நாட்டில் 1720 ஒரு பிளேக் நோய் வந்திருக்கிறது. ஆனால் மதீனாவுக்கு வரல. அந்த 1720 வந்த அந்த பிளேக் நோய் வந்து மதீனா நகரத்தை மட்டும் தாக்கல, மத்திய கிழக்குன்னா அந்த வளைகுடா நாடுகள் எல்லாத்தையுமே தாக்கியிருக்குது. அதே மாதிரி 1855 ஆண்டு அது ஒரு பிளேக் உலகம் முழுவதும் பெரிய அளவில் பறக்குனது. இப்போ கொரோனா சீனாவில் உண்டான மாதிரி இந்த பிளேக்கு சீனாவில் தான் உண்டானுச்சு. சீனாவில் உண்டாகி உலகம் பூரா பரவுனுச்சு, இந்தியா வரைக்கும் வந்துச்சு இந்த பிளேக்கு. அது 1855 ஆண்டில் உள்ளது. இந்த தொற்றுக்கும் பல பேர் பலியானா கூட இது வந்து மதீனாவுக்கு வந்துச்சா, பிளேக்குடைய வரலாறுலாம் எடுத்து பார்க்கணும்ல. எப்போவெல்லாம் பிளேக் வந்துச்சு அந்த பிளேக் மதீனாவுக்கு வந்துச்சான் பார்க்கணும். அப்போ வரவே இல்லை. அதனால் இதில் ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ள வேண்டியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னு கேட்டால் பிளேக் நோய் வராதுன்னு தான் சொன்னாங்க. என்ன வராதுன்னு சொல்லலை, வேறு நோய்கள் வராது, அந்த கொரோனா வராது, சார்ஸ் வராது, அது வராது, இது வராது, வேறு நோய் வராது, இந்த மாதிரியான கேரண்டி எதுவும் கொடுத்தாங்களான்னா கொடுக்கல. அப்போ அந்த புனித பூமிக்குள்ளே நோய் நெருங்க முடியாது என்பதற்காக சொன்னதே கிடையாது. எதுக்கு சொன்னது, ஒரு முன்னறிவிப்பு தான். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக ஒரு செய்தியை சொன்னாங்களே தவிர மதீனாவா அதில் நோய்க்கு இடமே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னா அப்படி கிடையாது. அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மதீனாவையே பாதிக்கிற நோய்கள் வரும் என்று மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ஹிஜ்ரத்து பண்ணி வந்த உடனே அபூபக்கருக்கு உடம்பு சரியில்லை, பிலாலுக்கு சரியில்லை, எல்லாருக்கும் கடுமையான காய்ச்சல், அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது, மதீனாவை பிடிச்சி ஆட்டுகிறது அந்த நோய். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. மதீனா தான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இருக்கிறாங்க, நிறைய நபித்தோழர்கள் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அது வந்து புகாரியில் 1889 மதீனாவில் நோய் வரும், பிளேக்கு தான் வராதே தவிர வேறு உலகத்தில் வர்ற பாதிப்புகள்லாம் வரத்தான் செய்யும். அல்ல நாடினால் வர வேண்டும் என்றிருந்தால் அது வரத்தான் செய்யும். அதே மாதிரி வந்து 2643 புகாரில் பாருங்கள், அதில் வந்து அபுல் அஸ்வதுங்கிறவர் சொல்கிறார்,
அபுல் அஸ்வதுங்கிறவர் சொல்கிறாரு, அத்தைத்துல் மதீனா, நான் இது ரசூல்லா காலத்துக்கு பிந்தி நடக்கிறது, மதீனாவுக்கு வந்தேன். வரும்பொழுது கது வக்காபிஹா மரதுன், அந்த மதீனாவில் ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஒஹும் யமூத்தூன மௌத்தன் சரியா, பெரிய எண்ணிக்கையில் செத்து மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மதீனாவுக்கு வர்றேன். அது யாருடைய காலம்னா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். இந்த ஹதீஸில் சொல்லப்படுற சம்பவம் என்னன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு கொள்ளை நோய் வந்திருக்குது. யார் காலத்தில்? உமர் தாவூன் வரல, பிளேக் வரல, வேறு விதமான மனிதர்களை காவு கொள்ளக்கூடிய நோய் வந்திருக்கிறது. அந்த வருஷம் நான் மதீனாவுக்கு போனேன். போய் இப்போ ஜலஸ்தி இலா உமர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா வருது. வந்த உடனே அதை மக்கள்லாம் புகழ்ந்தாங்க. அப்போ உமர் சொன்னார், வஜபத்து, உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஜனாசா வருது. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்துக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு தாறுமாறாக மூத்த வராங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு உமர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு ஜனாசா, நான் நல்ல மனுஷன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உறுதியாகி விட்டதுங்கிறார் உமர். அடுத்து இன்னொன்று வருது, அடுத்து இன்னொன்று வருது. இப்படியே 3 இது வந்துருச்சு. இதை சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்த ஆண்டு, இது மரணிக்க செய்த ஆண்டுன்னு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் அவருடைய ஆட்சியில் மதீனாவில் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது 3 ஜனாசா போகுது. கொஞ்ச நேரம் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜனாசாவை தூக்கிட்டு போயிடறாங்க. மக்கள் குறைவாக இருந்த அந்த காலத்தில் ஒரு சின்ன டயத்தில் 3 ஜனாசாங்கிறது ஒரு பெரிய ஒரு நம்பர். அது அப்போ இது வராதுன்னு அர்த்தமாக இதுக்கு. மதீனாவுக்கு இந்த மாதிரியான கொள்ளை நோயில் நிறைய பேர் மடிந்திருக்கிறார்கள்னா மடிவார்கள். அப்படி மடிய மாட்டார்கள்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவே இல்லை. ஆனால் பிளேக் நோய் வராதுன்னாங்க. பிளேக்கு தான் வராதே தவிர வேறு விதமாக அந்த மக்களெல்லாம் தண்டிக்கலாம், சோதனை கொடுக்கலாம், அல்ல உலகத்தையெல்லாம் சோதிக்கிற மாதிரி அவங்களையும் சோதிக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதனால் கொரோனா வருது என்றால் கொரோனா வராதுன்னு யார் சொன்னா? கொரோனா வராதுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? எந்த ஒரு தொற்றும் வராது, எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொன்னாங்க? அப்படி சொல்லலை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில பேர் மதீனாவுக்கு வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. வந்தவுடனே அந்த ஊரில் உடைய அந்த தொற்று இருந்து அவங்கள பாதிச்சிருச்சு, ஒத்துக்கிறவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே தங்கி ஒட்டகத்தினுடைய பாலை குடிங்க, ஒட்டகத்தின் சிறுநீரை குடிங்கன்னாங்க. அவங்க குடிச்சு குணமான பிறகு ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். அந்த மதீனாவுக்குள்ள அந்த தொடர் மனிதர்களை பாதிக்கக்கூடிய நோய் வந்திருக்கிறது என்பதை புகாரியில் 233வது ஹதீஸில் நீ என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முஸ்லீமில் சொல்கிறாங்க, யார் மதீனத்தை லா யஸ்பிரலா லவாயில் மதீனத்தி ஒரு சித்தத்திக அகதுன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் இந்த மதீனாவுடைய சோதனைகள், மதீனாவுடைய கடுமை, இதை பொறுமையாக சகித்து கொண்டாரையானால் இல்லா குன்துலஹு ஷஃபியன் யௌமல் கியாமா, கியாம நாளில் நான் அவருக்கு பரிந்துரை செய்வேன். அப்போ வருங்கிறாங்க. இந்த மதீனாவில் இருக்கும்போது அதில் வருகிற துன்பங்கள், அதில் வருகிற சிரமங்கள், இதையெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறுமை நாளில் உங்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்றால் என்ன அர்த்தம்? வரும்னு அர்த்தம். அதாவது இந்த மதீனாவுக்குள்ளே துன்பம், கஷ்டம், நோய், நொடி எல்லாமே வரும், வராமலும் இருக்கும். வரவே செய்யாது என்கிற கேரண்டி கிடையாது. அப்போ மற்ற ஊரில் எங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கு என்ன மாதிரி எல்லாம் வருமோ அந்த மாதிரி மதீனாவுக்கும் வரும். ரசூல் அடங்கியிருக்கிற பூமி, ரசூல்லா வாழ்ந்த பூமி, சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணத்தை வைத்து அவங்களுக்கு எந்த துன்பமுமே வராது, எந்த நோயுமே வராது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. எல்லாம் வரும். அப்படி தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதனால் மதீனாவுக்கு வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு உண்ணியின் மூலமாக பரவி அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய பிளேக் நோயை பற்றி தான் சொன்னார்கள். அந்த பிளேக்கு வந்த எந்த ஒரு வரலாறு நீங்கள் எடுத்து தேடி பார்த்தாலும் அதில் என்ன செய்யலை, மதீனாவுக்கு வரவே கிடையாது. மதீனாவை சுற்றி வந்துச்சு. உமர்ல இல்லாத காலத்தில் அம்பாஸுங்கிற பகுதியில் ஒரு இதே பிளேக் நோய் வந்துச்சு சிரியாவில். அப்போ கூட எங்கே வரல, மதீனாவுக்கு வரல. அப்போ மதீனாவில் பிளேக்கு நிறைய உலகம் சந்தித்திருக்கிறது. மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 ஆண்டுகள் 2-3 பிளேக் நோய் வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் கூட மதீனாவை பாதிக்கலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாசகம் மதீனா மக்களுக்கு துன்பம் வராதுங்கிற அர்த்தத்தில் கிடையாது.
குறிப்பிட்ட நோய் வராதுங்கன்னா இறை தூதருங்கிறதுனா தஜ்ஜால் ஆன்மீகத்தில் சம்மந்தப்படுத்துகிறாங்க பாருங்கள். தஜ்ஜாலும் வரமாட்டான், பிளேக் நோயும் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிளேக் நோய் வராமல் இருக்கிறதை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மைதான் சொன்னார்கள் என்று நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம், உறுதிப்படுத்தி கொள்வோம். அப்போ இனியும் ஒரு கட்டத்தில் பிளேக் நோய் 1400 வருஷமாக வந்த பிளேக் நோய்களில் வந்து அந்த ஊருக்கு மட்டும் வரலன்னு சொன்னால் இனியும் வராது தான் நம்ம நம்புகிறோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. வர வாய்ப்பு இருந்தும் வரவில்லை, வருவதற்கு வாய்ப்பு இருந்து கூட என்ன செய்யலை, வரல. இது ஒரு விஷயம். இந்த பிளேக் நோய்க்கு கூட மதீனாவுக்கு தான் கேரண்டி கொடுத்தாங்க, மக்காவுக்கு இல்லை. மக்காவுக்கு பிளேக் நோய் வருமா வராதான்னு கேட்டால் வராதுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது, முஸ்னத் அகமதில் இருக்கிறது. இதே வாசகத்தை போட்டு எப்படி இருக்கிறது, மக்காவும் மதீனாவும் மாணவர்களால் சூழப்பட்டு அல் மதீனத்துவ மக்கா, மதீனாவும் மக்காவும் மஹ்பூபத்தானிபில் மலாய்க்கத்தி மலக்குகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. அந்த ஊருக்கு வந்து தஜ்ஜாலும் வரமாட்டான், 2 ஊருக்கும் அந்த பிளேக்கும் வராது என்று ஒரு ஹதீஸ் அகமதுங்கிற நூலில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் வந்து பலவீனமான ஆட்கள் தான் இதில் அறிவிக்கிறாங்க, 1-2 இல்லை. இது அறிவிக்கிற ஆள் வந்து உமர் பின் அலா என்பவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஆள். அதே மாதிரி வந்து அவருடைய தகப்பனார் உமர் பின் அலா என்பவர் வந்து அலா என்பவர் வழியாக அறிவிக்கிறார், அவரும் பலவீனமானவர். இதை வந்து அலா என்பவர் சொன்னதாக அவர் மகன் உமர் அறிவிக்கிறார். அலாங்கிறவரும் அறிவிப்பாளர், நல்ல அறிவிப்பாளர் கிடையாது, பலவீனமான ஆள். உமர் என்பவரும் பலவீனமான ஒரு ஆள். அதே மாதிரி ஃபுலை அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிற ஆள் ஃபுலைஹ்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டால் இவர் நம்பகமான ஆள் கிடையாது. அப்போ வந்து ஒரு பலவீனமான 3 பலவீனமான ஆள். இந்த அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து பலவீனமான அறிவிப்பாளர்கள் 3 பேர் வழியாக, அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு அவர் சரியான ஆளாக இல்லை, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்கிறாரு அவரும் சரியான ஆள் கிடையாது, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லுகிறாரு அவர் சரியான ஆள் இல்லை. இப்படியான ஒரு செய்தி வந்து 3 பலவீனம் உள்ள ஒரு செய்தி. இது ஆதாரத்துக்கு நிற்கவே நிற்காது. அதனால் மக்காவுக்கு இப்படி ஒரு கேரண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஹதீஸ் வந்து தவறான ஹதீஸ். மதீனாவுக்கு கொடுத்தாங்க பிளேக் நோய் வராதுங்கிறது சரியான ஹதீஸ். இன்னும் சொல்ல போனால் மக்காவுக்கும் வந்திருக்கிறது. மக்காவுக்கு என்ன செய்கிறது, 747 ஹிஜ்ரி 747 வந்து ஹிஜ்ரி கணக்கு, ஹிஜ்ரி 747 மக்காவுக்கு பிளேக்கு வருது, இந்த தாவுங்கிறது வருது. அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் மதீனாவுக்கு வரல. அப்போ பிளேக் நோய் வராதுன்னு ரசூல்லா சொல்லவும் இல்லை, அது பலவீனமான ஹதீஸ் தான். வந்தும் இருக்கிறது, வந்து இருக்கிறதாக வந்து ஃபத்துஹுல் பாரில் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதனால மக்காவுக்கு வந்து பிளேக் நோய் வருமாண்டா வரும், வராமலும் இருக்கும். வராதுங்கிற கேரண்டி கிடையாது, வரவும் செய்யலாம் வராமலும் இருக்கலாம். வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி இருக்கான்னா கிடையாது. அப்போ என்ன ஹதீஸில் வருது என்றால் பிளேக் நோய் மட்டும்தான் வராது, மதீனாவுக்கு மட்டும்தான் வராது, அது வந்தது இல்லை, இனியும் வராது நம்ம நம்பணும். வந்தது இல்லை, இனி வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவங்க தன்னுடைய தூதுத்துவத்தை முத்திரையை காட்டுவதற்கு அந்த வாசகத்தை சொல்கிறாங்க. மதீனாவுக்கு எந்த துன்பமும் வராது என்று சொல்வதற்காக இதை சொல்லவே இல்லை. இது அல்லாத வேறு துன்பங்கள்லாம் வரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ கொரோனா வந்திருக்குன்னு சொன்னால் வந்துட்டு போகுது, அதனால் வந்து அதை எல்லாருக்கும் சோதிக்கிற மாதிரி அல்ல அவங்கள சோதிக்கிறான். அதனால் இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு என்ன செய்யலை, எதுவும் பொய்யாகவில்லை. அது அதே மாதிரி அதே நிலையிலே என்ன செய்யுது, இருந்து கொண்டு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். NTF ஆதரவுடன் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சிறுவர் இல்லம் மற்றும் 1 வருட ஆலிம் மதரசாவில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவர்களை சேர்க்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள 9789085666 7010994520 6380921148 9940012064. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தை ஏற்ற பிற மதத்தைச் சேர்ந்த சகோதரிகளுக்காக 3 மாத தீனியத் அடிப்படை கல்வி, ஆலிமா பட்டம் பெற விரும்பும் மாணவியருக்காக ஓராண்டு ஆலிமா பட்டய படிப்பு ஆகியவற்றுக்காக அதிராம்பட்டினத்தில் அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. தொடர்புக்கு 6381664744 8015379211 8637623634. அடுத்ததாக சவர் கேட்குற என்ன செய்கிறான்னு கேட்டால்,
அதாவது முஸ்லீம் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், இதில் இருக்கிற திக்ருகளை செய்யலாமா? அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஆகியவை இதில் எண்ணிக்கை எண்ணுவதற்கு எளிதாக இருக்கிறது. அந்த அதாவது தஸ்பீ மணி எண்ணுவோம்ல, தஸ்பீ மணி வைக்கிறது வந்து மார்க்கத்தில் இல்லாது. அது மற்றவங்க வைக்கிற ஜெபமாலையை பார்த்து நம்ம நினைஞ்சிருக்கிறோம், காப்பி அடிச்சிருக்கிறோம். அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். விரலை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் எண்ணி இருக்கிறாங்க, விரல்கள் மூலமாகத்தான் எண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை அவரும் சொல்கிறார், தஸ்பீ மணி உபயோகிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் வந்து இதை போட்டிருப்பாங்க போல இருக்குது, இந்த கவுண்டிங் மாதிரி அமைக்க நம்பர் கூட்டி காட்டும் போல இருக்குது. அந்த நான் என்ன மாதிரி ப்ரோக்ராம்னு எனக்கு தெரியலை. அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமாக எண்ணுவது எளிதாக இருக்கிறது. அதை கொண்டு நம்ம வந்து நாங்கள் வந்து அந்த தஸ்பீக்கு பயன்படுத்திக்கிறலாமா? தஸ்பீ என்றதுக்கு பதிலாக இப்போ என்ன செஞ்சாங்க, தஸ்பீ மணிக்கு பதிலாக இந்த இன்னொரு கவுண்டிங் மிஷின் இருக்கும்ல, டக்கு நமக்கு நான் ஒன்று ஒன்றா மாறும்ல, அதை கொஞ்ச நாள் பயன்படுத்தினாங்க நிறைய பேர். இப்போ என்ன செய்யுதுன்னா ஆண்ட்ராய்டில் போட்டால் போல இருக்குது. அதை அமைக்க என்ன செய்கிறது, ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு அமுக்கு, சுப்ஹானல்லாஹ் அமுக்குது, அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க போல இருக்குது. இது எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, செய்யலாமான்னு கேட்குறாங்க. ஒரு அடிப்படையை நம்ம விலகி கொள்ளணும். அதாவது தஸ்பீக் இருக்குல்ல, அல்லாஹ்வை புகழ்கிற தஸ்பீக், திக்ரு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எண்ணுகிற அளவுக்கு எந்த ஒரு திக்ரு மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்பே இல்லை. சொல்லித்தந்த நம்பர் போட்டு சொல்லித்தந்ததெல்லாம் 100க்குள்ளே தான். உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, 33 தடவை சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. இப்படியாக நம்பரில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு திக்ர்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த எண்ணி திக்ர் செய்வதாக இருந்தால் இது அவ்வளவுதான். என்ன எவ்வளோ வரல, 1000 தடவை 2000 தடவை சொல்லு என்றெல்லாம் சரியான ஹதீஸ்கள் எதுவும் கிடையாது. அப்போ மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்த அளவு எவ்வளவு, 100க்கு உள்ளே தான். இப்போ 33 எண்ணுவதற்கு தான் கை போதுமே. 33 தான் வைக்கும் பொழுது அந்த மிஷினில் போய் எண்றீங்கன்னா பெரிய லட்சம்லாம் எண்ணுவதற்கு கை பத்தாது. அது நீங்கள் சொல்ல சரிதான். 10,000 தஸ்பீ செய்கிறதா இருந்தால் கையிலேருந்து 10,000 எண்ண முடியுமா? ஞாபகம் வச்சுக்கிற முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த நம்பரில் நம்ம தஸ்பீ செய்வதாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம விரலே போதும். எப்படி விரல் போதும்? சும்மா இந்த ஒவ்வொன்றுலையும் 3 இருக்குது, ஒவ்வொரு விரல்லையும் 3 இருக்கிறது. அப்போ சுப்ஹானல்லாஹ் 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 இப்படி வச்சுக்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன், மொத்தத்தில் 15,000. ஒரு விரலுக்கு 15, 2வது ரவுண்டு விட்டியல்னா 30, அப்புறம் ஒரு 3, இப்படி எண்ணிட்டு போயிடலாம். அப்போ 33ங்கிறது எண்ணுவதற்கு தஸ்பீ மணி வேண்டுமா, அல்லது வந்து இந்த மாதிரி கவுண்டிங் மிஷின் வேணுமா, அல்லது இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது வேணுமா? இவ்வளோதான் நம்பரு, சின்ன நம்பர் தானே. 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறாங்க. 10 என்றது 2 ரவுண்டு போனால் 10 முடிஞ்சு வச்சுக்கத. விரலை வந்து 2 தடவை மடக்குனீங்கன்னா 1 2 3 4 10ன்னு முடிஞ்சு வச்சுக்கத. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த திக்ர்களை பொறுத்த வரைக்கும் அது 100க்குள்ளே தான் இருக்கிறதே தவிர அதை விட தாண்டிய பெரிய லார்ஜ் நம்பரெல்லாம் செய்யுங்க என்று யார் லட்சம் தடவை தஸ்பீ செய்கிறாரோ, யார் 10,000 தடவை தஸ்பீ செய்கிறாரோ, அப்படியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் ஏங்க 10,000 கொண்டு எப்படிங்க விரல என்று நீங்கள் கேட்கலாம். 10,000 வந்து விரலில் கண்டிப்பாக எண்ண முடியாது. 1,00,000 விரல என்றால் அந்த குழம்பு நம்மளை குழம்பு போயிடுவோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதனால் தஸ்பீக் அவசியம் இருக்கான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இதுக்கு மேலே செய்யக்கூடாதா என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம். அதையும் எண்ணிக்கிட்டு செய்கிறிய 33 என்றம்னு கேட்டால் 33 நீ செய்யின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 33 தடவை சொன்னோமா, அந்த சுண்ணத்துக்காக தான் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறாங்களா, லா இலாஹா இல்லல்லாஹ் 10 முடிஞ்சு. என்ன வேண்டி ஏன்னு கேட்டால் 10 தடவை நீ சொல்லணும் என்று நமக்கு ஒரு ஆர்டர் இருக்கிறது, ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அப்போ அந்த 10 தடவை சொல்லும் பொழுது எண்ணித்தான் சொல்லணும். 10 9 ஆகிட்டோம்னா நமக்கு சொல்லித்தந்த ஒன்றை குறைச்சிட்டு ஆகி போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த நம்பர் சொல்லி இருந்தார்களே, ஆனால் அப்போ நம்ம எண்ணி செய்யணும். நம்பர் சொல்லாமல் இருந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் 10,000 சுப்ஹானல்லாஹ் சொல்லலாமான்னா சொல்லலாம். அதையே போட்டு என்று அவன் எண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன இப்படி சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதுக்கு மேலே சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதா இருந்தால் அந்த ப்ரோ மிஷினும் வேணாம், தஸ்பீ மணியும் வேணாம், கவுண்டிங் மிஷினும் வேணாம். நீங்கள் வாட்டு சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிட்டு தூங்கிட்டு போங்க. எத்தனை வந்தால் என்ன, உங்களுக்கு அவனில் கணக்கு, உங்களுக்கு என்னங்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை துதிக்கிறீங்க, அதை எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சுப்ஹானல்லாஹ்வுடைய மீனிங்கில் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் தூய்மையானவன், அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னா உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ
எவ்வளோ டைம் ஏழுமோ அது வரைக்கும் செய்யுங்க. அது 10,000 இருந்தாலும் 9,999 இருந்தாலும் அவன் பார்த்து கூலி தர போகிறான், அவன் எண்ணிக்கிடுவான். இதை நம்மளும் எண்ணணும். அதை 100க்கு உள்ள விஷயத்தை நாமளும் எண்ணிக்கொள்ள வேண்டும், எண்ண வேண்டும் என்று கட்டளை இருக்கிற காரணத்தினால, இத்தனை நம்பர் சொல்லணும்னு இருக்கிற காரணத்தினால அதுக்கு மேலே உள்ளதையெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கணுமான்னா என்ன தரணும்? நஃபிலான விஷயங்கள் எல்லாம் போட்டு எண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஜக்காத்து இருக்குது, ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 2.5% கரெக்டாக கணக்கு பார்த்து துல்லியமாக கொடுத்துட வேண்டியதான். அதுக்கு மேலே தர்மம் அது என்ன செய்யணுமா? அதுக்கு மேலே உள்ளது கொடுங்க, இருக்கிற கொடுங்க, வச்சுக்கிட்டு கொடுங்க, எவ்வளோ நாள் கொடுத்துட்டு போகலாம். அதை போய் என்ன தேவை, எவ்வளோ கொடுத்துமா கூலி எல்லாம் தருவான். அப்போ அந்த மாதிரி கட்டாயமான ஒரு விஷயத்தை தான் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கணும். இதில் அந்த அப்ளிகேஷன் அவசியமற்றது. அந்த அப்ளிகேஷன் என்ன ஆகும்னு கேட்டால் உங்களுக்கு அதில் தான் கவனம் போகுமே தவிர அந்த தஸ்பீயுடைய தஸ்பீ மணியில் உள்ள எல்லா விஷயமும் அதில் வரும். தஸ்பீ மணியில் என்ன செய்வாங்க, சில ஆள் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, தஸ்பீ வச்சுக்கிட்டு மளிகை கடையில் உட்காந்துருப்பார், இப்படி கையை விட்டுட்டே இருப்பார். மிளவா எவ்வளோன்னு கேட்பான், 120 ரூபா, அதுக்கு 2 தஸ்பீ உருட்டுரும். மிளவா 120 ரூபான்னு சொல்கிறதுக்கு 2 உருட்டு. ஏன்? அது ஒரு நோய் மாதிரி. தஸ்பீ உருட்டுறதான் மேட்டுறது தவிர தஸ்பீ சொல்கிறது மேட்ரு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, இவர் தஸ்பீயில் சொல்கிறாரு, அது பதில் சொல்ல மாட்டார். அஸ்ஸலாமு அலைக்குன்னா வலைக்கும் சலாம் சொல்லணும்ல, தஸ்பீ செய்கிறாங்களாம். தஸ்பீ மணி உருட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, சில ஆள் கையில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுபோக நாங்கள் இறைவனை ஜெபிக்கிற ஆளுக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரியாகத்தான் இந்த ஓவர் நம்பர்களை போட்டு எண்ணிக்கிட்டு இருப்பது உங்களை உண்டாக்கும். அதனால் தஸ்பீ இந்த எந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எண்ணி தான் செய்யணும்னு சட்டம் இருந்தால் நீங்கள் தேவை. ஒரு 10,000 தடவை சொல்லு, 1,00,000 தடவை சொல்லு என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தால் அந்த 1,00,000 நீங்கள் எண்ணுகிற அவசியம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், அதை எண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த அவசியம் இல்லை. அதனால் அந்த முஸ்லீம் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் போய் என்னென்னங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோ டைம் தான் கணக்கு, நேரம் தான் நம்ம முக்கியம். இவ்வளோ நேரம் ஆகுது, வேறு வேலை வந்துருச்சா அதை நிறுத்திக்கிறங்க, மறுபடியும் டைம் கிடையாது, மறுபடியும் சொல்லுங்கள், மறுபடியும் முடிஞ்சால் போய்கிட்டே இருங்க. வேறு வேலைகளுக்கு போய்கிட்டு தஸ்பீ சுன்னத்தான நபிலான காரியங்கள்லாம் அப்படி தான் செய்யணும். நம்ம கடமைகளை எல்லாம் நிறைவேற்றினதுக்கு பிறகு உபரியாக இருக்கிற ஒரு இதை வச்சு தான் செல்ல வேண்டும் என்று விளங்கிக்கணும். அடுத்ததாக இதுவும் அந்த கொரோனாவுக்கு ரிலேட்டிவ், கொரோனா இல்லை மார்க்க விஷயம்னா கொரோனாவோட ரிலேட்டிவாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அவர் கேட்குறார், சாப்பிட்டவுடன் விரல்களை உறிஞ்சி சூப்புறாங்க, இப்படி சரியான நபிமொழி இருக்கிறதா? தப்லீக்கு மற்றும் சுன்னத் ஜமாத்தினர் இதை சுன்னத்து என்கிறார்களே, மேலும் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அதனால தான் தப்லீக் ஆட்களுக்கு அந்த இது ஏற்படலை, எது கொரோனாவில் பெரிய பாதிப்பு இல்லைங்கிறதுக்கு சொல்லுகிறார், அப்படி காரணம் இருக்குமான்னு கேட்குறாரு. அவராக கேட்குறாரு. இப்போ தப்லீக் ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அதை பேணுவாங்க. எப்படி பேணுவாங்கன்னு கேட்டால், சாப்பிடும் பொழுது ஒரு பருக்கை கூட விடாமல் மொத்தமாக என்ன செய்வாங்க, தட்டெல்லாம் வலித்து சாப்பிட்ருவாங்க. விரலில் கூட என்ன செய்வாங்க, அந்த நல்லா சுப்பி என்ன செய்வாங்க, விரலை கழுவ தேவையில்லாத அளவுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. இது அவங்கள்ட்ட நல்லா கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க இல்லாத மற்றவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கடைப்பிடிப்பாங்க. அதில் போகும்போது ஒரு பல நாளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற காரணத்தினால அவங்க வாழ்க்கை முறையவே அது மாதிரி மாற்றிடும். இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு நல்ல அப்படி சாப்பிட்றதுனால ஏதாவது நன்மை ஏற்பட்டு அந்த நன்மையின் காரணத்தினால்தான் இந்த கொரோனா பாதிப்பு ஏற்படலையா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஃபஸ்ட்டு விளைக்கிறேன் என்னென்னு கேட்டால், மார்க்கத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தட்டில் சாப்பாட்டை வீண் பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி நவீன காலத்தில் உணவு விரயத்தினால தான் பொருளாதார பின்னடைவு உலகத்துக்கு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அநியாயமாக என்ன செய்வான்னு கேட்டால், சாப்பாடை வைக்குவான், காவாசி சாப்பிடுவான், முக்கால்வாசி வச்சுருக்கிறோம் குப்பையில் ஓடி கொட்டுவாங்க. அந்த அவன் தேவைக்கு வச்சுக்கிற வேண்டி தானே, எவ்வளவு தேவையோ அந்தளவு சாப்பிட்டு விட்டு இதை வச்சுருந்தான்னு சொன்னால் 4 பேருக்கு உதவும். இவன் சாப்பிட்றதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு அதில் முக்கால்வாசி உணவுகளை சாப்பிடாமல் கொண்டு போய் கொட்டுறான். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எல்லாம் அந்த தட்டை வலித்து சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது, ஆக வலித்து சாப்பிடணுமே அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னால் வீணாக்க மாட்டான். வைக்குமா இவ்வளோ முடியாது, எவ்வளோ நாளும் வை, அது விருந்துக்கு போனால் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக வை, எம்பிட்டு வேணாலும் வை, திங்கிற அளவுக்கு திங்கிறேன், மிச்சம் வீணாக போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அந்த உணவுங்கிறது பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கி அதனுடைய இந்த ஊரடங்களை எல்லாம் விளங்குறீங்க. அன்றைக்கி மிதப்புல இருந்தால் எல்லாம் சரியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஊரடங்களை என்ன செய்யுது, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அலையிறாங்க.
ஒரு பொட்டனை சாப்பாட்டுக்கு வசதி உள்ளவன்லாம் கீழே நிற்கிறான். அப்போ சாப்பாட்டுடைய அருமை அதனுடைய மகிமையெல்லாம் தெரியுது. இதெல்லாம் வந்து இயற்கையாக நமக்கு வரணும். எப்படி வரணும்? இந்த தட்டில் வைக்கும் பொழுது வலித்து சாப்பிட்ற அளவுக்கு இது சரியாக வருமா மிஞ்சுமா அப்படி மதிப்பீடு செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டை வலித்து சாப்பிட சொன்னார்கள் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? சாப்பாடு வைக்கும் பொழுது தட்டையெல்லாம் வலித்து சாப்பிடும் போட்டு மிஞ்சி போய்ட்டு அப்படி தட்டை வலிக்கிறது கம்மியாக வை, வச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் வை, அதுக்கு பிறகு வலிக்க முடியாது விட்டுருந்த சொல். அப்படி செய்கிறதா இருந்தால் இந்த தட்டை வலித்து சாப்பிடுதல் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கனம். இன்றைக்கி உணவு வீணாப்பதனால் ஏற்படக்கூடிய கேடுகளில் இருந்து நாட்டை காப்பாற்றக்கூடியது. நமக்கு சிக்கனம். நான் மிச்சம் உள்ள உணவுகளை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு செயலாகவும் ஆகிவிடும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டை வந்து வலித்து சாப்பிட சொன்னார்கள் என்பது முஸ்லிமில் 5420வது ஹதீஸில் இருக்கிறது. அது என்னது? வலித்து சாப்பிடும் பொழுது அடுத்த பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பானா. எதனால அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க? 4 பேர் பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பானே. 4 பேர் ஏன் நினைக்கிறான்னா இந்த செயல் கெட்டதா? என்னது? என் தட்டை நான் வலித்து சாப்பிட்றேன், இதுக்கு முந்தி உள்ளது சாப்பிட்ட மாதிரி தான் இதையும் சாப்பிட்றேன். சாப்பிட்றத பார்க்கும் பொழுது சில பேர் ஒரு மாதிரியே தான் பார்ப்பான். அப்படி மேயிறானு பார்க்கத்தான் செய்வான். நீ சாப்பிடாம இருக்கிறீங்க. அப்போ நம்ம தட்டை வலிக்கிறது ஏன் ஒரு மாதிரியாக தெரியுது என்று சொன்னால் மற்றவர்கள்லாம் வந்து ஒரு மிதப்பாக காட்டுறாங்களாம். இதெல்லாம் நாங்கள் அப்படியாலும் கிடையாது, அசால்ட்டாக உணவுலாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தவன் பார்வையில் தட்டை வலித்து சாப்பிட்றது ஒரு கேவலமாக தெரிகிறது. தட்டையெல்லாம் போட்டு வலிக்கிறான்னு சொல்லி. ஆனால் இதுதான் அறிவுபூர்வமான ஒரு செயல். அழகாக சுத்தமாக வலித்து சாப்பிடுவதனால என்ன ஏற்படும்னு கேட்டால் உணவுகள் வீணாகாது. அளவாக தான் ஒருத்தன் சாப்பிடுவான். சாப்பிட்ற அளவுக்கு தான் வைப்பான். சாப்பிட முடியாத அளவுக்கு தட்டில் என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். அந்த மாதிரி இருந்தால் வீட்டில் ஆக்கும் பொழுது மிச்சமாயிரும்ல. டெய்லி வீட்டில் ஒரு சாப்பாடு சமைக்கிறாங்க, மத்தியானம் சாப்பாடுன்னு சமைக்கிறாங்க. அது கம்ப்ளீட்டாக முடியுமான்னா கால்வாசி மிச்சமாக இருக்கும், அரைவாசி மிச்சமாக இருக்கும். அப்போ அதில் மிச்சமாக இருக்குது அரைவாசி இருக்குல்ல, அது போக மிச்சம் வச்சதுன்னு சேர்த்திகள்னு சொன்னால் முக்கால்வாசி மிச்சமாகி போயிடும். அப்போ அது கணக்கு பண்ணி செஞ்சோம்னு சொன்னால் ஆஹா நம்ம அதிகமாக சமைச்சிட்டு இருக்கிறோம், அரைக்கி அப்படி அரிசியை கம்மி பண்ணும், இதை குறை அப்படின்னு சொன்னால் குடும்பத்துடைய பொருளாதார விஷயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனால் தட்டை 4 பேர் பார்க்குறான்னு செய்யாதீங்க. தூங்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அவனுக்கு விளக்குங்க, ஏன் வலித்து சாப்பிட்றோம்னு கேட்டால் இதை வந்து உணவு வீணாக்கக்கூடாது, தேவைக்கு சாப்பிடணும். இந்த வலித்து சாப்பிட்ற பழக்கம் இல்லாத யாராக இருந்தாலும் உணவை வீண் பண்ணுவார்கள். தட்டில் அப்படி வச்சுட்டு வச்சுருவாங்க. இது உணவு தானே, இது இப்படி வச்சுட்டு போகிறோமே, யாருக்கா உதவுமா, இப்படி வீணாக்குறோமே, அதே முன்னாடி நம்ம கணக்கு பண்ணி நம்ம எடுக்கலை அப்படிங்கிறது என்ன செய்கிறது கிடையாது. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை வந்து தட்டை வலித்து சாப்பிட சொன்னார்கள் அப்படின்னு இருக்கிறது. அது சொல்லும்போது காரணம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எந்த உணவில் பரக்கத்து இருக்கிறது என்பது நீங்கள் ஆன்மீகமாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்படி சாப்பிடும் பொழுது பரக்கத்துன்னு அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் ஒன்று இருக்குது ஒவ்வொரு உணவுலையும். அந்த உணவு வந்து தட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சேர்ந்த உணவு என்ன செய்யும், நிறைஞ்சு போயிடும். அப்போ எந்த உணவில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்பது, மறைமுகமான அருள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்படிங்கிற காரணத்தினால தட்டை வலித்து சாப்பிட சொல்லிட்டாங்க. அதில் வந்து கொரோனாவை தடுக்கிறதுக்கு உள்ள விஷயம் அதில் ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அது நல்ல செயல். நம்ம எல்லோரும் கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நிறைய மிச்சமாயிரும். பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு சைக்கிள் வாங்கலாம், ஒரு பைக் வாங்குற அளவுக்கு மிச்சமாகி போயிடும். அவ்வளோ வீணாக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். அபு அவானாங்கிற நூலில் இருக்கிறது. ஃபுல் எமுஸ் அசாபியாகு, அவர் வந்து விரலை என்ன செய்யட்டேன் சாப்பிட்டாருன்னா விரலை நல்லா சூப்பி சாப்பிடட்டும்ங்கிறாங்க. இந்த விரலை சூப்பி சாப்பிட்றதுல வந்து அதில் வந்து என்ன செய்யுதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. இதுக்கு பெரிய ஒரு விஞ்ஞானிகள்கிட்டலாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வைத்து சிந்தித்து பார்த்தாலேயே அதில் உள்ள நன்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பொதுவாக நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பிட்ற உணவு ஜீரணமாகணும். ஜீரணமாகணும்னா என்ன அர்த்தம்? ஜீரணமாகுதல் என்று சொன்னால் அது கெட்டு நொதிச்சு போனால் தான் ஜீரணமாகிறது என்பது. ஜீரணமாகணும்னு என்ன அர்த்தம்? அது கெட்டு போய் நொதிச்சு போய் அப்புறமேலே அரைக்கப்பட்டு கழிவாக போகிறது தான் ஜீரணம் என்று சொல்வது. இப்போ நம்ம வந்து இந்த விரலில் உள்ள விஷயம் எல்லாம் எப்படி வச்சுருக்கான்னு கேட்டால் நம்ம உடம்புல ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம உடம்புல இருந்து சில திரவங்களை சுரக்க வைக்கிறான். இந்த இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, கொரோனாவுக்கு என்ன சொல்கிறாங்க, கொரோனா வந்த உடனே உடம்பு என்ன செய்யுமா, திடீர்னு ஒரு திரவத்தை உண்டாக்குமா.
உடம்பு என்ன மூளையிலேருந்து உத்தரவு வந்துடும், அந்த திரவம் வந்து ரத்தத்தில் போய் கலந்துடும். அதனுடைய வேலை என்னன்னு கேட்டால் இந்த கொரோனாவுடைய கிருமியை எதிர்த்து போராடுறது. கொரோனா வந்த உடனே தான் அது உருவாகவே செய்யும். அந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நோய் வந்தாலும் சரி, பிளாக் வருதா டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை எதிர்க்கிற திரவம் உண்டாயிரும் உடனே. உடம்பு எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான் என்று கேட்டால் எந்தெந்த நோய் உங்களுக்கு வந்தாலும் சரி, அது நீங்கள் மாத்திரை மருந்தை கொண்டு நீங்கள் குணப்படுத்துகிற ரெண்டாவது விஷயம். அது உடம்புல எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க என்று கேட்டால் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மையை அது கண்டுபிடிச்சிரும். மூளை கரெக்டாக கணக்கு, இது வந்து சரியில்லை, ஏதோ ஒரு வைரஸ் உள்ள நுழையுது, இதை விடக்கூடாது என்று சொல்லி மூளை வந்து கணக்கு பண்ணி ஆர்டர் பண்ணவொன்னு என்ன செய்யணும்னு கேட்டால் உடம்பு அதுவாக ஒரு திரவத்தை உண்டாக்கி ரத்தத்தில் கலந்து விட்டுரும். ரத்தத்தோட வெள்ளைன்னு சிவப்பணுவோட இந்த ஒரு இதுவும் சேர்ந்து கொள்ளணும். இது வேலை என்ன, அந்த நோயை எதிர்த்து போராடி கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடும். இந்த மாதிரி உண்டாவதில் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் திரவம் சுரக்கவே செய்யும், ஒவ்வொன்றுக்கும் சுரக்கும். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாப்பாட்டை ரொட்டிலாம் சாப்பிட்றீங்கல்ல, சோத்தை விட்டுருங்க, காஞ்சி போன பொருள்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அதை அரைக்கிறதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு தண்ணி வருது? வாயில் வைக்கிறீங்க ரொட்டியை, நீங்கள் மெல்லும் பொழுது உங்கள் உடம்புலேருந்து அந்த உமிழ் சுரந்து தண்ணியாக அரைக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, அது தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் தண்ணியும் சேர்த்து குடித்தா மெல்றோம். ரொட்டி கொஞ்சம் வாயில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் தண்ணியை விட்டுக்கிட்டு அப்படின்னு மெல்லுவது கிடையாது. காஞ்ச ரொட்டி தான் நம்ம வீட்டு கடிக்கும் பொழுது உடனே இந்த கமாண்ட் வந்துடும், இந்த ரொட்டி காஞ்சது, தண்ணி இல்லாத ஜாமான், இதுக்கு தண்ணி தேவைன்ற உடனே டக்குன்னு உமிழ் சுரக்குது. வாயில் என்ன செய்கிறது, அந்த உமிழ் நீர் சுரக்குது. தேவைக்கு அந்த திரவங்களை சுரக்க செய்வது தான் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு இந்த உடலுக்கு தந்திருக்கிற ஒரு கிஃப்ட்டு. அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் நல்லா சவைச்சு சாப்பிடுங்க, அதிகமாக உமிழ் நீர் சுரக்கும் பொழுது ஜீரணம் நல்லா ஆகும்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு அறிவியல் இருக்குது. அது போக நம்ம விரலை எடுத்துக்கிறோங்க, இந்த விரலில் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த விரலில் ஒரு இது வந்து சுரக்கிறது, ஒரு திரவம் சுரக்கிறது. சாப்பிடும்போது இல்லாத நேரத்துலையும் ஒரு திரவம் இருக்கிறது. நீங்கள் ஒரு மீன் குழம்பு, ஏதோ ஒரு குழம்பு, சாம்பாரை எடுத்துக்கிறோங்க. சாம்பாரை ரெடி பண்ணி 2 கப்பில் வச்சுக்கிறோங்க. சாம்பாரை 2 கப்பில் சாம்பாரை வச்சுட்டு ஒரு சாம்பார் கப்பில் ஸ்பூனை வச்சு எடுத்து இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. இன்னொரு சாம்பார் கப்பில் விரலை விட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ அந்த 2 சாம்பார் கப்பை எடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த சாம்பார் கப்பில் விரலை விட்டு குடஞ்சிங்களோ அது கெட்டு போயிடும் சீக்கிரம். எதில் விரல் வைக்கவே இல்லையோ அது கெடுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கெடுவதற்கு ஒரு டைம் எடுக்கும். எதில் விரலை வச்சுட்டீங்களோ அது உடனே கெட்டு போயிடும், சீக்கிரத்தில் கெட்டு போயிடும், சலித்து போய்விடும். சலித்து போகிறது தான் செமிக்கிறதுடைய முதல் படி. அப்போ ஏன் அது செமிக்குது, ஏன் அந்த நேரம் ஏற்படுகிறது? ஸ்பூனை போட்டு அப்படி ஆக மாட்டேங்குது, விரலை வச்சு அப்படி ஆகுதுன்னா விரலில் என்னமோ சுரக்குன்னு விளங்குதில்ல. விரலில் நமக்கு தெரியாமல் ஒரு விதமான ரசாயனம், ஒரு திரவம் இருக்கிறது. அது சாம்பாரில் இப்படி கலக்கிட்டு வச்சுட்டு பாருங்கள், நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். 2 கப்பில் ஏதாவது சாம்பாரையோ ரசத்தை ஏதோ ஒன்று எடுத்துக்கிறங்க, அதை வந்து விரலை வச்சு நல்லா கலக்கி வைங்க. இன்னொரு இதை கலக்காமல் வைங்க, விரலை விடாமல் வைங்க. இது சீக்கிரம் கெட்டு போயிடும், லேட்டாக கெட்டு போகும். அப்போ சீக்கிரம் கெடுவதற்கு என்ன பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்ல தேவையில்லை. சீக்கிரம் கெடுது என்று சொன்னாலேயே அது ஜீரணிக்க வைக்குதுன்னு அர்த்தம். அது கெட்டால் தான் என்ன செய்யும், ஜீரணத்தினுடைய தன்மை ஈஸியாகும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது விரலை நீங்கள் சாப்பிடும் பொழுது விரலில் இருக்கக்கூடிய அந்த திரவம் இருக்குல்ல, அதுவும் உள்ளே போகக்கூடிய நேரத்தில் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, இந்த பிளாஸ்மாங்கிறான தெரியவா செய்யுது, சின்ன அளவு தான், அது பெரிய மருந்து வேலையை செய்யும். அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னு கேட்டால் ஜீரணத்தை சரி பண்ணக்கூடிய வேலை அது செய்யும். கண்டிப்பாக அந்த ஜீரணத்தை லேசாக்கும். நம்ம உலகத்தில் பார்க்குறோம், லேசாகிறத பார்க்குறோம் விரலை வைக்கும் பொழுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சாப்பிட்றதுனால அது நன்மை இருக்கிறது. அதனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சுன்னா அது சொல்ல முடியாது, அப்படி நம்ம எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த ஜீரண சக்திக்கு வந்து அதுக்கு உதவும், விரல் வந்து என்ன செய்யும், கண்டிப்பாக ஜீரண சக்திக்கு உதவும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை குறிப்பிட்ட 3 வகையில் மட்டும்தான் சாப்பிட வேண்டுமா? சம்மணமிட்டும் நாட்காலியில் அமர்ந்தும் சாப்பிடக் கூடாதா? சூடான உணவுகளை சாப்பிடலாமா? பன்றியும் மாடும் கலந்த ஜெர்சியின பசுவின் பால் ஹலாலானதா? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கனிகளை சாப்பிடலாமா? காணத் தவறாதீர்கள். அல்லாஹ்